வந்து பாண்டியன், புதுக்கோட்டை மாவட்டம், கீரமங்கலம், அறிவொளி நகர், நறுக்கூர் குடியிருப்புலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1992ஆம் வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 43 குடும்பங்கள் இருந்ததுனால அன்றைய உள்ள காலகட்டத்தில் 43 வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. அந்த 43 குடும்பத்துலேயும் கூட அந்த வீடு கட்டி கொடுத்து காலங்காலமாக அதில் வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் 10 வருஷ காலமாக. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரசாங்கத்தால் அறிவிச்சு விட்டால் ஒரு சில சலுகைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் அந்த 43 குடும்பத்தோட இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது 100 குடும்பமாக பெருகி ஒவ்வொரு வீட்லேயுமே 2 குடும்பமாக 3 குடும்பமாக வாழ்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலை அவல நிலை இன்னும் ஆகிக்கிட்டதாக இருக்குது. இப்போ அரசாங்கத்தால் அறிவிச்சு விட்ட வீடு ஒரு சில வீடுகளெல்லாம் கட்டி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் முடியாத பட்சத்தில் ஒரு சில மக்கள்கள் ஏழையாக இருக்கிறதுனால அவங்களால கைப்பணம் போட்டு எதுவும் செலவு பண்ணி கட்ட முடியாத சூழ்நிலையில் இப்போ இந்த டேமேஜ் ஆயிருந்தது இதெல்லாம் கொட்டுதில்ல, இது எப்போ டேமேஜ் ஆயிருந்தது, எப்படி இது எப்போ கொட்டுச்சு இதெல்லாம்? வருஷம் மழை பெய்யும் போது இது மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா இது ஒரு 2 நாளாகவே 3 நாளாகவே தொடர்ந்து பெஞ்ச ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் மழையினால எல்லா வீடுமே இந்த 37-35 வீடுகளுமே டேமேஜ் ஆகி மேல் அடுக்கு வந்து அப்படியே பேஞ்சு ப்ளஸ் ஸ்லாப்பாக கீழே விழுந்துக்கிட்டதுனால ஒரு சில பிள்ளைங்களுக்கு காயமும் ஏற்பட்டுச்சு. அதை நாங்கள் அப்புறப்படுத்தி படுதா போட்டு மறைச்சி வச்சு படுதா கட்டி வெளியில் வந்து படுதாவை கட்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். மழை டயத்தில் வெளியில் வந்து மழையோடு இருப்போம். இது ஒரு அவல நிலை காலங்காலமாக ஒரு 10 வருஷம் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இப்போ இந்த படுதா போடுறேன்னு சொல்கிறீங்க, என்னென்ன காற்று வேறு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதில் எப்படி சமாளிச்சு அந்த காற்றுலையும் கூட அந்த படுதா வந்து பறந்து போகிறதுனால ஒரு சில டென்ட் மாதிரி ஒரு கம்பியோ ஒரு மண்ணோ ஒரு கல்லை வச்சு கட்டி இருக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது.